இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷமாக இந்த டேர்ன் பேக் நிகழ்ச்சிக்கு டீன்ஸ் மற்றும் யூத்ஸ் அன்போடு கூட வரவேற்கிறேன். விசேஷமாக ஒரு காரியத்தை, வேதத்திலிருந்து ஒரு உதாரணத்தை உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிறேன். பேதுரு, சீஷர்களில் மூத்தவன், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதன். இந்த பேதுரு என்பவன் கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில், அதாவது கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் அதிகமாக கிறிஸ்துவோடு கூட பிரயாணம் பண்ணின ஒரு மனுஷன். இவன் இயேசு கிறிஸ்துவை ஒரு காலத்தில் மறுதலித்தான். இவன் இயேசு கிறிஸ்துவை ஒரு காலத்தில் எனக்கு இயேசுவை அறியாது என்று வாயின் மூலம் வாக்கு மூலம் சொன்ன ஒரு மனுஷன். இந்த பேதுரு மீண்டுமாக அவனுடைய வாழ்க்கை இப்படியாக நடந்து போக்கு கொண்டிருக்கையில் மீண்டுமாக அவன் உணர்ந்தான். எதை? நான் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தேன். அவர் உண்மை உள்ள தேவன், அவர் என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக என்னை நேசிக்கிற ஒரு தேவன் என்பதை பேதுரு உணர்ந்தான். அவன் உணர்ந்ததற்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்து அவனை கொண்டு அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். பேதுருவின் முதல் பிரசங்கத்தில் 3000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். 3000 ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை தேட ஆரம்பித்தார்கள். உன்னையும் என்னையும் தேவன் சொல்லுகிற காரியம் இந்த ஒரு காரியம் மாத்திரம்தான். பின்னோக்கி திரும்பு. நீ முன்பாக யாரை நோக்கி இருந்தாய் அவரை நோக்கி திரும்பு. இப்படியாக இந்த நிகழ்ச்சிக்கு நேராக கடந்து போகலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினாலே இந்த யூத் மீட்டிங்கில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படி ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்த பாப்பம்பட்டி பிரிவு, கோயம்புத்தூர் பாப்பம்பட்டி பிரிவு ஐசிஆர்எம் பாஸ்டர் டேனியல் பாஸ்டருக்காகவும் அக்காக்காகவும் நாங்கள் நன்றிகளை தெரிவிக்கிறோம். நம்ம ஜபத்தோடு கூட இந்த ஆராதனையை ஆரம்பிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, அப்பா, இந்த வேளையில் நாங்கள் போய் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, இந்த வேளையில் உடைய சன்னிதானத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க முடியாவிட்டாலும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட வசதிகளை, இணையதள வசதிகளை நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறபடியினால நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த ஜெபத்தினுடைய ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உங்கள் சமூகம், உங்கள் திவ்ய பிரசன்னம் ஆண்டவரே இதை பார்க்குற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நிரப்பணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆராதனையில் கூட இருங்க. ஆண்டவரே, ஒரு நிமிஷமும் உங்கள் பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க முன்னர நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் பொற்கரத்தில் சமூலமாக தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கிருபைகள் பெருகட்டும்பா. ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தான் நாமத்தாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவனுடைய நாம மகிமைக்காக நமக்கு தெரிந்த அந்த பாடலை நம்ம பாடலாம். இந்த கண்மலையானவரே. பாத்திரரே
எல்லாருடைய ஜெபங்களும் வீடுகளில் பார்த்தா எப்போ இந்த கொரோனா சரியாகும்னு சொல்லி நம்ம ஒன்றை நிச்சயித்திருக்கிறோம், எல்லாவற்றையும் சரி செய்ய வல்லவர் இயேசு மாத்திரமே. அவருக்கு தெரியும் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர், எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். நம்மளுடைய வேலை அவரை ஆராதிச்சுட்டே இருக்கிறது, நம்மளுடைய வேலை அவரை தூக்கிக் கொண்டே இருக்கிறது, நம்மளுடைய வேலை ஜெபித்து கொண்டே இருக்கிறது. மறுபடியும் பாடலாமா? காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியத்தில் வாய்க்கும் கர்த்தர் உன்னோடு இருக்கின்றார். உன்னை பெயர் சொல்லி அழைக்கும் கர்த்தர் கடைசி வரை நடத்திச் செல்வார். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். அல்லேலூயா, கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்கள் எல்லாம் பாங்கோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் கர்த்தர் நேரத்தில், கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. நம்மள இருந்த இடங்கள்ல கண்களை மூடி ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாமா? தேவனே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா. எங்கள் மகத்துவமான கர்த்தரே, உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். நீர் மகிமை பொருந்தினவர், நீர் மகத்துவமானவர் ஆண்டவரே. நித்யானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி, எங்களுடைய ராஜாதி ராஜா, எங்களுடைய மகிமையானவர், எங்களுடைய மகத்துவம் நீங்கதான் ஆண்டவரே. உன்னதரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உன்னதங்கள்ல உள்ள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிற தெய்வமே, தாயின் கருவில் எங்களை தெரிந்து கொண்ட நாள் முதலாய் இந்த நாள் மட்டும், இந்த நிமிஷம் மட்டும் எங்களை தாங்குகிற உங்களுடைய கிருபைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் பெரியவர் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆராதனை என்பது நாம் ஆண்டவர்கிட்ட எந்த அளவு அர்ப்பணிக்கிறோமோ அதுதான் ஆராதனை. ஒருவேளை வாலிப பிள்ளைங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த உலகம் முடிவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிவோம். நம்மளுடைய வாழ்க்கையை முடிய போகிறது என்பதை நாம் அறிவோம். ஒன்று மாத்திரம் நிச்சயம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவனும், அந்த நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் அவரும், அவரோடு கூட நாம நித்தியமாய் வாழ போகிறோம் என்பது மாத்திரம் தான் நிச்சயம். இயேசு மட்டும் தான் நிச்சயம். அவர் கொடுக்க போகிற நித்திய வாழ்வு மாத்திரம் தான் நிச்சயம். அதனால அந்த ஆண்டவரை உயர்த்தி ஆராதிக்கலாமா? ஓ
தினந்தோறும் உம்மை தேடுவதே எங்க லைஃப் ஸ்டைல் அந்த நாட்கள்ல மாற்றுங்க ஆண்டவரே. தினந்தோறும் உங்க பாதத்துல விழுந்து கிடக்கிறது எங்களுடைய வாழ்க்கையா இந்த நாட்கள்ல மாறுவதாக. உம்மை ஆராதிப்பது எங்களுடைய உயிர் மூச்சாய் மாறட்டும் ஆண்டவரே. உங்க பாதபடியில மன்றாடுவது உங்க பாதம் ஒன்றே போதும் என்று மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டது போல நாங்களும் அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிற அந்த பாதத்தை பிடிக்கிற அது எங்களுடைய லைஃப் ஸ்டைலா மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நிமிடம் உங்களை நாங்க தேடணும்பா. ஒவ்வொரு நிமிடம் உங்களை நாங்க நேசிக்கணும். எங்களை விட்டு பிரிக்கிற எல்லாம் இந்த நாட்கள் எங்களை விட்டு தூரம் போகட்டும்னு சொல்லி நாங்க உண்மை ஆராதிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில என்னோடு கூட கண்களை மூடி வீடுகளுக்குள்ள அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு வாழ்வு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உம்மை விட்டு தூரப்படுத்துகிற காரியம் எதுவா இருந்தாலும் இந்த ஆராதனை வேளையில அது மாறட்டும்னு சொல்லி ஓ ராமா மஷிதாரா தாரா தாரா குதாரா ஓ இந்த ஆராதனை வேளை உங்களோடு கூட ஒன்றிருக்கட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளை உங்களோடு கூட ஒப்புரவாக்கட்டும் ஆண்டவரே. உங்க விட்டு அவங்க தூரம் போயிருந்தாங்கன்னு சொன்னா இந்த வேளையில உங்களோடு கூட இணைகிற அனுபவத்துக்குள்ள அவங்க வரட்டும் ஆண்டவரே. எனக்காகவே சிலுவையை நீர் சுமந்தீரே. என் சாபங்கள் சிலுவையில் நீர் சுமந்தீரே. எனக்காகவே ஜீவனை நீர் தந்தீரே. என் சாபங்கள் சிலுவையில் நீர் சுமந்தீரே. உம்மை போல யாரும் இல்லை. நீங்களும் நானும் அக்கிரமத்துல மரித்திருந்தோம், பாவத்துல மரித்திருந்தோம், பாவத்துல உலர்ந்து செத்து கிடந்து கொண்டிருந்தோம். நடைபிணங்களா எத்தனையோ நாட்கள் நடந்திருக்கிறோம். தேவனற்றவர்களா இருந்தோம், தேவனை விட்டு தூரமா இருந்தோம், காணியாட்சிக்கு புறமா இருந்தோம், சபையில யாருக்கிட்டையும் தலை காட்ட முடியாத நிலைமையில கூட நாம இருந்தோம். இவ்வளவு குறைகள் நம்ம கிட்ட இருந்தாலும் எல்லாவற்றையும் கண்மேல் போட்டுக்கொண்டு நாம தூக்க வேண்டிய அந்த சிலுவையை நமக்காக தூங்க தெய்வம், நாம தூக்க வேண்டிய அந்த சிலுவையை நமக்காக தூக்கி எடுத்த தெய்வம். நாம சாபமாக வேண்டிய இடத்துல நமக்காக சாபமான தெய்வம், நாம அலங்கோலமாக வேண்டிய அந்த இடத்துல நமக்காக அலங்கோலமான தெய்வம், நாம தரித்திரதாக வேண்டிய அந்த இடத்துல நமக்காக தரித்திரதான தெய்வம். ஆண்டவர் பார்த்து சொல்லாமா, நாங்க நேசிக்கிறோம் ஆண்டவரே. எனக்காக நீ ஜீவனை தந்தீரே. என்னுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்து தீர்த்த தெய்வமே. ஆண்டவர் தனக்காக எதையுமே செய்யல. அவர் பூமிக்கு வந்தது நமக்காக, வாழ்ந்தது நமக்காக, ஜீவனை தந்தது நமக்காக. அவரோட இடத்துல நீங்க யாரையுமே கம்பேர் பண்ண முடியாது. அவரோட அன்புக்கு ஈடு இணை இல்ல. எல்லாம் இந்த மாதிரி என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க. எனக்காகவே நீ ஜீவனை தந்தீரே. என்னுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்து தீர்த்தீரே. நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. எனக்காகவே ஜீவனை தந்தீரே. என் சாபங்கள் சிலுவையில் சுமந்தீரே. எனக்காகவே ஜீவனை தந்தீரே. என் சாபங்கள் சிலுவையில் சுமந்தீரே. உம்மை போல யாரும்
ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே தேடணுமே. உம் அன்பிற்காகவே என் உள்ளம் ஏங்குதே. உம்மையே வாஞ்சிக்கிறேன். இயேசுவே இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன். இயேசுவே இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன். நாங்க நேசிக்கிறோம்ப்பா. We love you, Jesus. நீங்க செய்த எல்லாவற்றிற்கும் நாங்க என்னத்தை திருப்பி செலுத்துவோம்ப்பா. எங்களுடைய கடைசி மூச்சு வரை உங்களை நாங்க நேசிக்கணும் ஆண்டவரே. உங்களை நேசிக்கிறது, உங்களுக்காக வாழ்றது மட்டுமே எங்களுடைய வாழ்க்கையா மாறணும் ஆண்டவரே. இந்த நாள்ல எல்லாரும் அர்ப்பணிக்கலாமா ஆண்டவரே? உங்களை நேசிக்கிறதுக்காக இன்னைக்கு நான் என்னை பொருத்தனை செய்கிறேன்ப்பா. என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இதுவரையும் எத்தனை வயதோ அத்தனை வயது வரையும் நான் நேசிக்காதாலும் இந்த நாட்கள் உங்களை நான் நேசிக்க விரும்புகிறேன். Lord, I would like to love you. உங்களை இதை விட அதிகமா, இவ்வளவு நாள் நேசித்ததை விட அதிகமா நேசிக்க நான் விரும்புகிறேன்ப்பா. என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. தேவனுடைய அன்பு அது அளவில்லாதது. தேவனுடைய கிருபை அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது. நீங்கள நான் இன்றைக்கு ஜீவனோடு நிற்கிறோம்னு சொன்னா தாங்கி கொண்டிருக்கிறது அவருடைய கிருபை. அவருக்கு நாம் எதையுமே திருப்பி கொடுக்க முடியாது, நம்முடைய இதயத்தையும் நம்முடைய ஜீவனையும் தவிர. இன்னொரு தடவை ரீடெடிகேட் பண்ணலாமா? நம்மளுடைய ரட்சிப்பின் நாள்ல நம்மளுடைய இதயத்தை ஆண்டவருக்கு கொடுத்து எப்படி நம்ம அர்ப்பணித்திருப்போமோ, ஆதியில எப்படி தேவனை நேசித்து அவரை அன்பு செலுத்தினோமோ அதே போல மறுபடியும் அவரை நேசிக்கிற இனிமே நாங்க அதே மாதிரி நேசிப்போம்ப்பா. இனி வருகிற நாட்களிலும் உங்களை நாங்க அதிகமா நேசிப்போம். Jesus will love you. உங்களை நாங்க நேசிக்கிறோம்ப்பா. உங்களை நாங்க நேசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்க அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். நீர் மாற்றம் மகிமைப்படுவீராக. ரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவே இதான் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம இந்த சமயத்தில் ஒரு விண்ணப்பத்துக்காக நம்ம ஜெபிக்க போகலாம். இருக்கிற இடங்களை தலைகள் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். என்ன விண்ணப்பம் அப்படின்னா, தேசத்துக்குள்ள எல்லா வாலிபர்களையும் ஏசப்பா சந்திக்கணும். அதுக்கப்புறம் சபையில் இருக்கிற வாலிபர், டீன்ஸ், வாலிபர் எல்லாத்துக்குள்ளே ஒரு எழுப்பில் உண்டாகணும், பக்தி வைராக்கியம் உண்டாகணும் சொல்லி ஒரு விண்ணப்பத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துறேன் கத்தாவே. சப்பா உமக்கு நன்றி ஆசீர்வதிக்கப்பட்ட கத்தாவே. சப்பா அந்த மலை வேலைக்க கத்தாவே. சப்பா உமக்கு நன்றி செலுத்துறேன் கத்தாவே. சப்பா இந்த சமயத்தில் கத்தாவே. சப்பா நாங்கள் வாலிபருக்கா கத்தாவே. சப்பா இந்த சமயத்தில் நாங்கள் ஜெபிக்க போகிறோம் கத்தாவே. சப்பா சோத்திரம். நீங்கள் ஒரு விசை கொடுக்க தாவே சப்பா. நீங்கள் மனம் இறங்க வேணுமா ஜெபிக்கிறேன் கத்தாவே. சப்பா எங்கள் தேசத்தில் கத்தாவே. சப்பா எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாலிபருக்கா கத்தாவே. சப்பா நாங்கள் ஜெபிக்கணும் கத்தாவே. சப்பா வளர்ந்து வந்துட்டு இருக்கிற கத்தாவே. சப்பா எல்லா டீன்ஸ் வாலிபருக்கா கத்தாவே. சப்பா நாங்கள் வாலிபருக்கா கத்தாவே. சப்பா அந்த சமயத்தில் நாங்கள் ஜெபிக்கணும் கத்தாவே. சப்பா இந்த சமயத்தில் கத்தாவே. சப்பா அவங்க சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ கத்தாவே. சப்பா தேவனாம நீங்கள் கிருபை வேணுமா ஜெபிக்கிறேன் கத்தாவே. சப்பா நாங்கள் இருக்கிற இடங்களில் கத்தாவே. சப்பா ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழே சப்பா தேவனாம கிருபை வேணுமா ஜெபிக்கிறேன் கத்தாவே. சப்பா சப்பா எங்கள் மூலியமாக கத்தாவே. சப்பா உம்முடைய நாமம் தூசிக்கப்படாதபடி கத்தாவே. சப்பா தேவனாம நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேணுமா ஜெபிக்கிறேன். சப்பா நாங்கள் பரிசுத்த குளிச்சல் ஆக்காதபடி கத்தாவே. சப்பா ஒரு பரிசுத்த சந்ததியாக கத்தாவே. சப்பா இந்த தேசத்தில் வாழை சப்பா தேவனாம கிருபை வேணுமா ஜெபிக்கிறேன் கத்தாவே. சப்பா எங்களை பார்க்குற ஒவ்வொரு வாலிபர்கள் கத்தாவே. சப்பா உண்மை காணும்படியாக கத்தாவே. சப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. சப்பா உமக்கு நன்றி செலுத்தணும் கத்தாவே. சப்பா எங்கள் தேசத்துக்கு கத்தாவே. சப்பா அநேக வாலிபருக்க கத்தாவே. சப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே. சப்பா எல்லா வாலிபர்களையும் கத்தாவே. சப்பா தேவனாம நீங்கள் சந்திக்க வேணுமா
செபிக்கிறேன் கத்தாவே சப்பா. அநேக ஜனங்கள் கத்தாவே சப்பா, அநேக வாலிபர்கள் கத்தாவே சப்பா அந்த தேசத்தில் பாவத்துக்கு அடிமையாக இருக்காங்க கத்தாவே சப்பா. அன்புக்காக கத்தாவே சப்பா அநேக பிள்ளைகள் ஏங்குறாங்க கத்தாவே சப்பா. சோத்திரம் கத்தாவே சப்பா. அநேக பிள்ளைகள் கத்தாவே சப்பா குடிப்பழகத்துக்கு அடிமையாக இருக்காங்க கத்தாவே சப்பா. அவங்க ஒரு விஷயம் கூட கத்தாவே சப்பா தேவனாம் நீங்கள் தொட வேணுமா செபிக்கிறேன் கத்தாவே சப்பா. உமது அன்பை நாங்கள் ருசி பார்த்தது போல கத்தாவே சப்பா அந்த தேசத்துக்கு ஒவ்வொரு ஜனங்களும் கத்தாவே சப்பா உமது அன்பை ருசி பார்க்க சப்பா தேவனாம் நீங்கள் கிருபை செய்ய வேணுமா செபிக்கிறேன். நீங்கள் அப்படியே செய்ய போகிற கிருபைக்கு நன்றி கத்தாவே. சுமலம் செபிக்கிறோம் ஜீவ நல்ல தகப்பனே, ஆமீன். கர்த்தர் நம்மை உண்மையாக நேசிக்கிற ஒரு தெய்வம். இந்த மானிட வாழ்க்கையில் நாம் அநேக சூழ்நிலைமைகளில் இவங்க உதவி செய்வாங்க, இவங்க நமக்கு ஆதரவாக இருப்பாங்க, இவர்கள் நமக்கு அநேக காரியங்களில் நம்மோடு கூட நிற்பாங்கன்னு நினைத்து கொண்டு இருக்கிற நேரங்களிலெல்லாம் ஒரு மனுஷன் தோல்வியை காண்கிறான். ஆனால் எவன் ஒருவன் கிறிஸ்துவனுடைய உண்மையான நேசத்தை, அந்த உண்மையான அன்பை அறிந்திருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் அவர் அவனோடு கூட இருக்கிறார். அவனுடைய தனிமை நேரத்திலும் சரி, அவனுடைய கஷ்டத்தின் நேரத்திலும் சரி, அவனுடைய உபத்திரவத்தின் நேரத்திலும் சரி, அவனால் முடியாது, அவனுடைய திராணிக்கு மேலாக ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா அவனுடைய அந்த திராணி, அந்த பிரச்சனையினுடைய முடிவிலிருந்து தேவன் ஒரு ஆரம்பத்தை ஆரம்பிக்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார். அப்போது வரப்போகிற ஒரு கொரியோகிராஃபியில் ஆண்டவர் எப்படியாக கிரியை செய்கிறார், அவர் எப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் நம்மை நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள mighty man of war, Lion of Judah, we bow down and worship you, Yahweh, Yahweh. Come and do what only you can do, mighty man of war, Lion of Judah, we bow down and worship you, Yahweh, Yahweh. Come and do what only you can do. Thank you, Jesus. You're the God that kills and also make alive. You're the lion, yet you are the Lamb of God. Come and do what only you can do. You are my glory and the lifter up of my head. Demons tremble at the mention of your name, Daddy boy. God of thunder, you're the God of fire.
you can do. Hey, Shalala, Hello, Sanaya, Malale, Kudosana, Hey, Shataya. Hey, you're the father to the fatherless. You're the mother to the motherless. The husband to the widow. You're the help to the helpless. My healer, you are my deliverer. Come and do what only you can do. You're the way maker. You're the mountain mover. You raise the dead. You make the barren fruitful. Come and do what only you can do. What only you can do. ஆண்டவரும் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தினாலே இந்த வாலிப மீட்டிங்கில் கலந்து கொள்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இணையதள மூலமாக உங்களை சந்திப்பதில், உங்களோடு கூட என்னுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதில் ஆண்டவருக்கு நன்றிகளையும் துதிகளையும் நான் செலுத்துகிறேன். அருமையான ஐசிஆர்எம் போதகரவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். எனக்கு அருமையான தேவ வாலிப கூட்டமே, இந்த கடைசி நாட்களில் தேவன் வாலிப சேனையை கர்த்தர் தேவன் ஆங்காங்கே எழுப்பிக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய மகத்துவமான அந்த சேவையை செய்வதற்கும் கர்த்தருக்குள்ள ஸ்திரப்படுவதற்கும் அநேக வாலிபர்கள் தேவன் இந்த பூமியில எழுப்பி தந்திருக்கார். விசேஷமாக தமிழகத்தில் அதிகமான வாலிபர்கள் கர்த்தர் தன்னுடைய வேலைக்காக தெரிந்து கொண்டிருக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். வாலிபர்களுக்கு என்று சொன்னபோது மிகவும் சந்தோஷப்பட்டேன். நான் என்னோட கூட சேர்ந்து சில வசனங்களை நான் கொஞ்சம் தியானிப்போம். கண்டிப்பாக நான் நம்புகிறேன் உங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அப்படின்னு இந்த லாக்டவுன் நாட்களில் அநேகர் பல்வேறு காரியங்களில் சிக்கண்டு, குறிப்பாக இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் மூலமாக யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற இந்த காரியங்கள் மூலமாக அவருடைய பரிசுத்தமான வாழ்க்கைக்கு அநேக விதமான காரியங்கள், நெருக்கடிகள் வந்து கொண்டிருக்கிறது. அதை குறித்து இந்த நாட்களை நம்ம தியானிக்க போகிறோம். நான் இப்படி என் நண்பன் சொல்லுவேன், நான் கிறிஸ்தவ வாலிப பிள்ளைங்கள்கிட்ட ஆண்டவர் இருக்கார் இல்லையோ, ஆனால் ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கும். உண்மையாகவே இன்றைக்கி சாப்பாடுக்கும் இல்லையோ எல்லாத்தையும் 4G, 3G, 2G ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி மிக உச்சகட்டத்தில் இருக்கிறதான ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்துவ வாலிபர்கள் ஆண்டவருக்காக எப்படி செயலாற்ற வேண்டும், தங்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் சொல்லி வேதத்தில் ஒரு நபரை குறித்து நான் உங்களோட கூட வைத்து நான் ஜெபித்து நான் முடிக்க நான் விரும்புகிறேன். உங்களுக்கு வசனம் தெரியும், ஒரு சில வசனங்களை நான் மேற்கோள் காட்டி என்னுடைய செய்தியை நான் முடிக்க நான் விரும்புகிறேன். நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக 1 யோவான் புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன்.
அந்த வசனம் நமக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய பிரசங்கங்களில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களோட பிரசங்கங்களை. இருந்தாலும் நான் வாசிக்கிறேன். நான் 1 யோவான் அதோடைய 2வது அதிகாரம் 16வது வசனம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெரியமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். கவனிங்க, இங்க 3 காரியங்களை யோவான் இங்க காண்பித்துக் கொள்கிறார். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். கொஞ்சம் கவனிங்க, இந்த 3 காரியங்களோடு ஒப்பிட்டு உங்களோடு கூட நான் வார்த்தை நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இதுக்கு நான் இந்த செய்திக்கு பேரே வச்சிருக்கிறது 3 டி ஃபார் ட்ரீ அப்படின்ற இந்த 3 டி என்கிற எஸ்டி அப்படி வருமே, அந்த டீயை வச்சு தான் இன்னைக்கு நான் உங்களோட பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் என்ன டி அப்படின்னா டீன் ஏஜ். ஃபர்ஸ்ட் டி நல்லா கவனிச்சு, டீன் ஏஜ் என்கிற அந்த காரியம். 2வது டி அப்படின்றது டைம், நேரம், சமயம், காலங்கள். இதை நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சமயங்கள், சந்தர்ப்பங்கள், வருடங்கள் ஏதாவது நீங்கள் சேர்த்துக்கலாம். டி ஃபார் டைம். 3வது த்ரோ அவே, விலகுவோடு விட்டுவோடு, தேவனுக்காக நீ எல்லாவற்றையும் இழந்தோடு ஓடுவதற்கு ஆயத்தமாக இருக்கும். இப்படிப்பட்ட அர்த்தங்கள் 3 டி என்கிற காரியத்தில் நான் உங்களோட நான் பேச விரும்புகிறேன். நாளைக்கு அவனுக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை நாம் தியானிப்போம். என்னோட கூட சேர்ந்து நீங்கள் வேதத்தை திருப்பினீங்க அப்படின்னா ஆதியாகமம் புஸ்தகம் 37வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறோம். கொஞ்சம் கவனிங்க. யாக்கோப்புடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரனை ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். நல்லா கவனிங்க, அருமையான வாலிப தம்பிகளே, தங்கச்சிகளே. இந்த வாலிப வயதுல சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும், உலகத்துல டீன் ஏஜ், அதாவது 13 இருந்து 19 வரை உள்ள இந்த வயது தான் வந்து ஒருத்தரோட எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறதுன்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு எதிர்காலத்துல ஒருவேளை அந்த வயசுல கட்டுக்கோப்பா நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம எதிர்காலத்துல சைன் பண்ணலாம். ஒருவேளை இந்த டீனேஜ் என்கிற வயதுகளில் நம்ம மனசும் மாம்சமும் நமக்கு என்னெல்லாம் ஆசை இருக்கோ, எப்படிலாம் வாழலாமோ, எப்படிலாம் இருக்கலாமோ, இப்படிதான் என்ஜாய் பண்ணலாமோ, இப்படி இந்த போர்வையில் நம்ம வாழ ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்முடைய எதிர்காலங்களில் நம்மளால் நம்முடைய குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது, நம்முடைய தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்க முடியாது, நம்ம சபைக்கும் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது. ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த 17 வயது ஒரு வாலிபன் தான் யோசேப்பு குறித்து நீங்கள் செய்தி கேட்டுப்பீங்க. நான் அதிகமான காரியங்களை நான் சொல்ல விரும்பவில்லை. அவருடைய சில காரியங்கள் இந்த நாட்களில் எப்படி அதை அபியாசப்படுத்தலாம் என்கிறத நான் காட்டி கொடுக்க நான் விரும்புகிறேன். தேவன் உங்களோடு கூட பேசுவாருன்னு சொல்லி நான் நம்புகிறேன். கிறிஸ்துவுக்குள்ள 17 வயது, நல்லா கவனிங்க. 17 வயதுல நமக்கு தெரியும், புலியில் அவங்களோட சகோதரர்கள் அவனை புலியில் தூக்கி போட்டாங்க. அப்புறம் இஸ்மவேலர்கள் அவனை எகிப்து கொண்டு போனாங்க. நல்லா கவனிங்க, எகிப்து. அந்த காலத்துல எகிப்து என்பது வந்து மிகவும் ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம் நிறைந்த ஒரு பகுதி. எகிப்துல விபச்சாரமும் அருவருப்புகளும் இன்னைக்கு இருக்கிறதான என்ன டெக்னாலஜி இல்லை. ஆனால் இன்னைக்கு பிரமிடு என்கிற ஒரு காரியம் வந்து அந்த நாட்களில் கட்டி உலகத்தை வல்லரசாக ஆண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ்யம்தான் வந்து எகிப்திய சாம்ராஜ்யம் என்று சொல்வார்கள். எகிப்தில் இல்லாத பாவமே கிடையாது. கொஞ்சம் கவனிங்க. நான் இன்னைக்கு இந்த 3 கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3மே உங்களுக்கு எதுக்குள்ள கிடக்கு அப்படின்னா, இன்னைக்கு உலகம் வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்க வெளியில இருக்கு அப்படின்னா, ஆதியாகமத்தில் இப்படி காயின் ஆபேலுக்கு அந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கும் போது, நீ நன்மை செய்தால் மேன்மையோ, நன்மை செய்யாட்டி பாவம் ஆசைப்படியில் படுத்துக்கிறாங்க அப்படின்ட்டு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த பிரசங்கும் போது சொல்லுவோம், பாவம் வந்து உங்களுடைய வீட்டு வந்து வயர் விளமாகவும் டிவிக்குள்ளே ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள வரும் அப்படின்ட்டு. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்மளோட புதிய மொழி அப்படின்னா, பாவம் உன் மொபைலுக்குள்ள உன் பாக்கெட்லேயே படுத்துக்கணும், உன் வாசலில் கிடையாது, நீ நினைக்கிறது மாதிரி உன்னுடைய வயர் விலையாக கிடையாது,
உங்களுடைய மொபைலுக்குள்ளே படுத்துக்கலாம். இன்றைக்கி நெட்டே இல்லாமையும் ஒய்ஃபை அப்படின்ற ஒரு காரியத்தை வச்சு என்ன பண்ணலாம், நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணலாம். அதை தவிர யூஸ் பண்ணுறதுக்கு அதிகமான காரியங்கள் இருக்கிறது. அதை தான் நான் பேசுகிறேன். இந்த வாலிப வயது என்பது, இந்த யோசேப்புக்கு 17 வயசில் எல்லா ஆசைகளும் அந்த எமோஷனல்ஸு எல்லாமே இருந்துடும் கண்டிப்பாக. நல்லா கவனிங்க, இந்த 17 வயசில் அவன் உலகத்துக்கு போகிறான். உலகம் என்பது எகிப்து என்கிற ஒரு அசுத்தமான, ஒரு மோசமான, அருவருப்புகள் நிறைந்த ஒரு இடத்துக்குள்ள தான் தேவன் அவன் அனுப்புகிறார். இன்றைக்கு உங்களுடைய வயது டீனேஜாக இருக்கலாம், ஒரு பேருக்கு மேலே இருக்கலாம். ஆனால் வாலிப வயதுக்கு தேவன் உங்களை உலகத்தில் அனுமதித்திருக்கிறார். இந்த உலகத்தில் பிறக்கும்படி, இந்த அசுத்தமான உலகத்தில் வாழ்றதுக்கு அழைத்திருக்க. நல்லா கவனிங்க, இந்த உலகத்தில் வாழணும், உலகத்தின் மொழி வாழக்கூடாது. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கொஞ்சம் அருமையான தேவ வாலிப தம்பி தங்கச்சிகளே, உங்களுக்கு நான் தயவாக நான் கேட்குறேன், இந்த நாட்களில் கிறிஸ்துவ பிள்ளைகள் பண்ணுற பாவங்களும் அருவருப்புகளும் பிரஜாதி கூட செய்கிறது கிடையாது. நம்ம பசங்க அவ்வளவு அருவருப்பான காரியங்களை செய்கிறத கேள்விப்படுகிறேன். சில பேருக்கு கவுன்சிலிங் கொடுக்குறதையும் நான் கவுன்சிலிங் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி வாலிபர்களுக்கு மீடியா மூலமாக வர தாக்கங்கள், அசுத்தங்கள் தாக்கப்படுறது, அசுத்தமான படங்கள், அசுத்தமான ஆபாசமான காரியங்களை இன்னைக்கு நம்ம விலை கொடுத்து வாங்க வேண்டியதே இல்லை. எல்லாம் நம்ம மொபைலுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிடுது. எப்படி எகிப்துல யோசேப்புக்கு பார்க்குற பூரா அசுத்தம் இருந்ததோ, இன்னைக்கு பார்க்குற இடங்கள் முழுவதும் அசுத்தமாக இருக்கிறதான ஒரு மோசமான ஒரு பொல்லாத உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவச்சனமே, இதை ஃபர்ஸ்ட் டீ வந்து டீன் ஏஜ், அந்த வாலிப வயது. ஒரு வசனத்தை நான் காட்டி கொடுக்குறேன், டீ ஃபார் அந்த வாலிபனுக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். பிரசங்கியின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படும். கர்த்தருக்குள்ள சந்தோஷப்படணும். சந்தோஷப்பட அப்படின்னா அவன் பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸு கூட போய் சந்தோஷப்படுறது, மொபைலில் சந்தோஷப்படுறது, உனக்கு என்னென்ன பிடிக்குதோ அதெல்லாம் சந்தோஷப்படாதீங்க. சந்தோஷப்படணும் என்பது கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்க. ஆவிக்குரிய காரியங்களை சந்தோஷப்படுங்க. ஜபத்தில் சந்தோஷப்படுங்க. வேத வாசிக்கிறதுல, ஆவிக்குரிய ஐக்கியத்தில், சபை கூடி வருவதில்ல, கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட காரியங்களே சந்தோஷமா இருங்க. உலகத்தினுடைய ஆசாபாசங்களுக்கோ, உலகத்தில் காணப்படுகிற அசுத்தங்களுக்கோ தயவு செய்து சந்தோஷமா இராதீங்க. நல்லா கவனிங்க, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பொறிப்பாக்கட்டும். நல்லா கவனிங்க, உன் இருதயம்னா உன் இதயத்தின்படி செய்ய கிடையாது, வசனம் அப்படி கிடையாது. பிரசங்க எழுதும்போது சாலமோன் தான் எழுதுறாரு, புத்தி தெரிஞ்சு எழுதுறாரு. நல்லா கவனிங்க, பிரசங்கி உன்னத பாட்டு புத்தி தெரியாம எழுதிட்டு இருக்காரு. பிரசங்க எழுதும் போது சாலமோனுக்கு புத்தி வந்துருச்சு. ஆஹா, நான் பண்ணதெல்லாம் தவறியா, நான் பெரிய பெரிய மாடி கட்டினேன், இத்தனை மனைவி வச்சிருந்தேன், இத்தனை காரியம் வச்சிருந்தேன், அதெல்லாம் ஐயோ எல்லாமே மாய அப்படின்னு தான் எழுதாரு. இல்லை மாய அப்படின்ற ஒரு வார்த்தை தான், எல்லாமே மாய. நான் இருதயத்தில் நான் வந்து இஸ்ரவேலில் பெரிய ராஜா, பெரிய டெம்பிள் கட்டினேன், நான் தாவீதோட பையன், எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில் நான் ஒன்றுமே எல்லாம் மாய அப்படின்னு தான் அந்த எழுதுறேன். என்ன கொஞ்சம் கவனிங்க, எல்லாத்தையும் அனுபவிச்சு சாப்பிட்டு குடிச்சிட்டு கடைசியில் எழுதுறாரு எல்லாம் மாய மாய. அதனால உங்க இருதயம் என்னத்தை பூரிப்பாகட்டும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் பூரிப்பாகட்டும். கர்த்தர் உங்கள்கிட்ட இடைபெறதை வச்சு பூரிப்பாகட்டும். அதான் அவருடைய அர்த்தம். உன் நெஞ்சின் வலிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளின் நட, ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். வா, இங்கதான் பயங்கரமான வார்த்தை. இந்த ஃபர்ஸ்ட் இந்த வாலிபன் அந்த டீனேஜ் என்கிறதுல ஒரு சர்வே சொல்றாங்க, 98% பாவங்கள் ஒரு மனுஷனுக்கு, ஒரு மனுஷிக்கு வர்றது எப்படி தெரியுங்களா? பார்வை. நீங்க பார்க்கறதுனாலதான் 98% பாவங்கள் இன்னைக்கு வருகிறது. அசுத்தமான காரியங்களை பார்ப்பதுனால இந்த வாலிபர்கள் உங்களை டெம்டேஷன் பண்றதுக்கு உங்க மொபைலே போதும். உங்களுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா உங்களுக்குள்ளதான் இருக்கு, உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க சரி பார்க்கலாமே அப்படின்னு கொஞ்சம் சரி பார்ப்போம் அப்படின்ற ஒரு சந்தர்ப்பத்தை நீங்க பாவத்துக்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் உங்களுடைய அசுத்தமான சிந்தைகளால எத்தனை வாலிபர்கள் இன்னைக்கு எப்படி இருக்காங்க தெரியல, சிந்தனையில போராட்டத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த வாலிப அந்த டீனேஜில் இப்படிப்பட்ட அசுத்தங்களுக்கு அவங்க நேரத்தை கொடுத்ததுனால இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையில இதுலேருந்து வெளியில வர முடியாதபடி அநேகர் இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க.
நல்லா கவனிச்சு கொள்ளுங்க அன்பு தேவ வாலிப சமுதாயமே. கர்த்தர் உங்கள் மீது அதிகமாக நினைத்திருக்கிறார். உங்களை கொண்டு தேவன் தேசத்தில் பெரிய காரியங்களை செய்வதற்காக உங்களை அழைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு, இளவயதும் வாலிபமும் மாயையே. அழகா சொல்ற. உன் டீனேஜ் நீ 13 வயசு 13 வயசுலேருந்து 19 வயசுல டீனேஜில் பார்க்குறதுல ரொம்ப அழகாக தெரியும். உன் ஸ்டைலு, உன் பேச்சு, உன்னுடைய சரீர அமைப்பு எல்லாமே இந்த டீனேஜில் கண்டிப்பாக மாறும். ஏன்னா நானும் அந்த டீனேஜை கடந்து வந்திருக்கேனே. ஸ்கூல் படித்து பைபிள் காலேஜெலாம் படிச்சுட்டு வரும்போது எனக்கும் அப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்தது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் அப்படிப்பட்ட பாதையில் கடந்து வந்திருக்கிறேன். ஆனாலும் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் போது அந்த வெளிச்சம் எனக்கு வந்ததுனால ஓஹோ எல்லாமே மாயை அப்படின்றத உணர்ந்து கொண்டதுனால இன்னைக்கு உலகத்துக்கு தப்பி கர்த்தருக்காக ஜீவிப்பது கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். ஆமென். அதான் கவனிங்க. ஃபர்ஸ்ட் இந்த பிரசிங்கிற இந்த டீனேஜ் என்கிறத நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளணும். நம்ம செய்கிற எல்லாத்தையும் தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அதனால உன் இருதயத்தில் இருக்கிற சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. நம்ம 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16 வசனத்துல வாசித்தோம். மாம்சத்தின் இச்சையும் கண்கள் இச்சை என்ன பண்ணும்? நீக்கி போடும், எடுத்து போட்டு. உனக்கு அது தேவை கிடையாது. அதனால நீ தேவராஜ்யத்துக்கு ஒன்றை சேர்க்க முடியாது. இந்த டீனேஜ் மிகவும் முக்கியமான வார்த்தை, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. 2வது டி பார்த்தீங்கன்னா டைம், நேரம், சமயம், காலங்கள். ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம், அதே ஆதியாகமம். இப்ப யோசேப்ப எகிப்துக்கு போயிட்டாங்க. அவர் டீனேஜ்ல தான் போறாரு, அங்க வாழ்றாரு. இப்ப அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் வருகிறது. என்ன சந்தர்ப்பம் அப்படின்னா 39ஆம் அதிகாரம் போத்திபார் என்கிற ஒரு தலைவனோட வீட்டுக்கு யோசேப்பு வேலைக்கு போகிறார். கொஞ்சம் கவனிங்க. நேரம் சந்தர்ப்பம் என்ன பண்ணுறாருன்னா, வாலிபனா இருக்கீங்க நீங்க, அடுத்து ஒரு நல்ல சந்தர்ப்பம் ஒரு மோசமான ஒரு சந்தர்ப்பம் வருது. என்ன சந்தர்ப்பம் அப்படின்னா 10ஆம் வசனம் 39 ஆதியாகமம் 39 10ஆம் வசனம். அவள் நித்தம் யோசேப்போட இப்படி பேசிக்கொண்டு அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. நல்லா கவனிங்க. 7ஆம் வசனம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் சொல்லுது, யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரியமுள்ள முகம் உள்ளவனாய் இருந்தான். சில நாள் சென்ற பின் அவருடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடு சயனி என்றான். நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஆவிக்குரிய டெக்னாலஜி இன்னைக்கு பாவம். மொழி தவறா யார்கிட்டையும் அப்படி பண்றது கிடையாது. கொஞ்சம் கவனிங்க. இன்னைக்கு டெக்னாலஜியோட புதிய ஏற்பாட்டை சொன்னது, நீ பார்த்தாலே பாவம் அப்படின்றது. ஒரு சிறிய இச்சையோடு பார்த்தாலே என்ன அப்படின்னா, நீ அவளோடும் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிட்டு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கொஞ்சம் கவனிங்க. அப்போ அருவருப்பான பாவங்களை நீ அருவருப்பான கண்ணோட்டத்தோட கூட நீ தவறாக பார்த்தாலே என்ன அப்படின்னா, உன் இருதயத்துல அந்த விபச்சாரம் என்கிற அந்த அடல்டரி, அந்த சின் உனக்கு என்னது ஆட்டோமேட்டிக்கா உனக்கு இன்ஃபீல்ட் ஆயிடும். கொஞ்சம் கவனிங்க அருமையான தேவ வாலிப சந்ததிகளே. இந்த டீனேஜ்ல இதெல்லாம் வரும் கண்டிப்பா. இன்னைக்கு உங்க மொபைல்ல சில அசுத்தத்தை பார்க்கறதுக்கு வந்துட்டே இருக்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா யோசேப்பு போய் ஒரு அசுத்தமான இடத்துல நிக்கிறான். அவன் டீனேஜ் தான், 17 வயசு தான். அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் வருது. நம்ம சொன்னது மாதிரி ஒரு டைம் வருது. அவனுக்கு டைம் அவனை சோதிப்பதற்காக, அவனுடைய பரிசுத்த வாழ்வை குலைப்பதற்காக அந்த அசுத்தம் அவனை நோக்கி வருகிறது. எங்க வருது அப்படின்னா, வேலை பார்க்குற இடத்துலயும். இன்னைக்கு எல்லாம் லாக்டவுன் நம்ம வீட்டிலே உட்காந்து பார்த்துட்டு இருப்பீங்க. அநேகர் மொபைலில் வேலை செய்கிறாங்க, லேப்டாப்பில் வேலை செய்கிறாங்க, அநேகர் இப்படி மீடியா மூலமாக வேலை செய்கிறாங்க. இப்போ பாவம் நீ வெளியில போகாட்டி உன்னை தேடி வரும் வீட்டுக்குள்ளேயும். நீ வெளியில போய் தான் பாவம் செய்யற அவசியம் இந்த டெக்னாலஜி காரியத்தில் இல்லை. யோசேப்புக்கு வெளியில பாவம் இல்லை, வெளியில அவன் இல்லை. எங்க அப்படின்னா, அவன் வேலை செய்யற இடமே சில பேருக்கு பாவத்தை கொண்டு வருகிறதா இருக்குது. நல்லா கவனிங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலை செய்கிறதுக்கு வீட்டுக்குள்ளே போனான். வீட்டு மனிதர்கள் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து, அதான் பாவம் என்ன பண்ண அப்படின்னா, டயத்துக்கு உனக்கு பிடிக்கும், சமயத்திற்கு பிடிக்கும். இச்சையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்தது. ரோமர்ல அப்போ சொன்ன போல அது சமயம் பெற்று உன்னை கொல்லும், உன்னை பிடிக்கும் அப்படின்னு. இப்ப யோசேப்ப பிடிக்க வருது. உன்னை எப்படிதான் பிடிக்க வரும்? மொபைல் மூலமாக இல்ல மீடியா மூலமா உன்னை அதை பிடிக்க வரும்.
ஒருவேளை அப்பொழுது அவன் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட செயல் என்றால் அவனோ தன் வஸ்திரத்தை அவன் கையில் விட்டு விட்டு வெளியே ஓடி போனான். நல்லா கவனிங்க. இப்ப தேவனுக்காக இப்படி ஒரு சூழ்நிலை, ஒரு சந்தர்ப்பம் வருது. நீங்க எப்படி இருப்பீங்க, நான் இருப்பேன்னு எனக்கு தெரியல. இப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் யாருமே இல்லை. அப்பா அம்மா கிடையாது, நண்பர்கள் கிடையாது, யாருமே இல்லை. நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க. எப்படி யூஸ் பண்ணுறீங்க நீங்கள்? எனக்கு உங்கள் மொபைலை, உங்களுடைய டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணுறீங்க? உங்கள் பேரண்ட்ஸை தெரிஞ்சு யூஸ் பண்ணுறீங்களா? ஒரு வேளை இன்றைக்கி யாராவது உங்கள் மொபைலை வாங்கி கொடுப்பா, என்ன பண்ணணும்? உங்களால் மொபைலை காட்ட முடியுமா? வாலிப பிள்ளைகளை, வாலிப தம்பி தங்கச்சிகளை, இல்லை உங்கள் பாஸ்டருக்கு உங்கள் மொபைலை காமிக்க முடியுமா? இன்றைக்கி லாக் வேறு போட்டு வச்சுட்டாங்க வாலிபர்கள். யாரும் இருக்கிறாங்க மொபைலில். உங்களோட சீக்ரெட் நான் சொல்கிறேன், உங்கள் சீக்ரெட் எது அப்படின்னா பர்சனல் தான் உங்கள் சீக்ரெட். வேறு எதுவுமே சீக்ரெட் இருக்கக்கூடாது. சீக்ரெட் போட்டு வச்சுருங்க. நீங்கள் இப்போ அந்த ஃபிங்கர் இந்த விரலை வச்சாதான் மொபைல் ஆன் ஆகும். ஓப்பன் புக்காக இருக்கும். அதுதான் வாடி மொபைல். நான் சீக்கிரம் நான் சொல்லி முடிக்கிறேன். இப்போ நேரம் வந்துச்சு, தப்பிச்சிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, மூன்றாவது டீ த்ரோ அவே, விட்டு விலகி ஓடுறேன். இப்போ பாருங்க, அது வசனத்தை 11 வசனம், அது 39. அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது ஓடி போயிட்டான். நிறைய கவனிங்க. இப்போ டீனேஜருக்கு நல்ல சந்தர்ப்பம், டைம் கிடைக்குது, பாவம் செய்யறதுக்கு உடன்படலை. மூன்றாவது என்ன பண்ணனா, ஏன் மானம் போனாலும் பரவாயில்லப்பா, ட்ரெஸ் இல்லாமல் பிறந்தாலும் பரவாயில்ல, ஆனால் உனக்கு என்ன பண்ண முடியாது, உன் கூட சேர்ந்து என்னால் என்ன பண்ண முடியாது. உன் வேலை போனாலும் பரவாயில்ல, உன் நட்பு போனாலும் பரவாயில்ல, பைசா போனாலும் பரவாயில்ல, எது போனாலும் பரவாயில்ல, வருஷத்துக்கு மட்டும் போயிடும். ஆமே, நான் இப்படி சொல்லுவேன், அடிக்கூடவன் நான் பிச்சைக்காரனா கூட செத்தா கவலை இல்லை. ஆனால் பாவம் செஞ்சு அசுத்தம் பண்ணிட்டு செத்துடக்கூடாது. ஒரு தீர்மானத்தை நம்ம கேளுங்க. இந்த செய்தி ஒரு பெரிய செய்தி, நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொன்னேன். அவன் அங்கே சொல்கிறான், யோசேப்பு ஜெயிலு தான், ஆனால் அதுக்கு நமக்கு ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல. பாவம் செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போகிறத விட பாவத்துக்கு தப்பி ஜெயிலுக்கு போகிறது மேன்மை. ஆமே, அப்படித்தான் நமக்கு இருந்துச்சுன்னா ஜெயிலுக்கு போகிறேன்னு தவறாக நினைக்கிறாங்க. நானா இப்படி நம்மளை ஜெயிலுக்கு போக சொல்கிறாங்களே, தயவுசெய்து அப்படி யோசிக்காதீங்க. இல்லை, அங்கே நடந்துச்சு. அதுதான் என்ன சொன்னார், போத்திபார் வர்றாரு, யோசேப்பு அவங்களுடைய மனைவி சொல்கிறாங்க, இந்த இவரையே வாலிபு எங்கிட்ட சரசம் பண்ண வந்தா அப்படின்ட்டு. அப்புறம் நமக்கு பெரிய ஜெயிலில் போட்டாங்க அப்படின்னு. பாவம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனான்னா இல்லை, வேதம் அப்படி காட்டிக்கிட்டீங்க. பாவத்துக்கு விலகி ஓடுனால தண்டனை என்னது, என்ன பரிசு கிடைக்குது அவனுக்கு? ஓடுறவனுக்கு ஓட்டப்பந்தத்தில் ஓடினா ஏதாவது தப்பு கிடைக்கும். ஆனால் இவன் பாவத்துக்கு விலகி ஓடுறான், அவனுக்கு கிடைச்சது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிறை தண்டனை. நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட தைரியமாக நான் சொல்லித்தர விரும்புகிறேன். நம்மளோட நெருங்கி நிற்கிற பாவங்களை இவரை 12 சொல்லுது. நம்ம நெருங்கி நிற்கிற இந்த மீடியா, இன்டர்நெட், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக், இதெல்லாம் நம்ம நெருங்கி அடைச்சிக்கிட்டு இருக்கீங்க. காலையில் எந்திரிக்கிறவங்க வாலிபர்கள் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, ஏதாவது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துச்சா, ஏதாவது நமக்கு கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்களா, ஃபேஸ்புக் போட்டிருக்காங்களா, எத்தனை கமெண்ட்ஸ் வந்துருக்கு, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டால் எத்தனை ஸ்டேட்டஸில் யார் யார் பார்த்துருக்காங்க. தயவு செய்து கர்த்தரவங்களை கமெண்ட் பண்ணணும், கர்த்தரவங்களை லைக் பண்ணணும். இவைய நேசகுமார நான் பிரியமாக இருக்கேன்னு சொல்லி கர்த்தர் அங்கே சட்டம் பண்ணணும். எனக்கு அருமையான வாலிப சந்ததியை, இது தூங்குகிற நேரம் அல்ல, தேவனுக்காக எழும்புகிற நேரம். இந்த லாக்டவுன் பீரியடு எத்தனை நாள் அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனாலும் கர்த்தர் வருகிற பொழுது பரிசுத்தமும் ஒரு யவன ஜனமாக கர்த்தருக்கு மன்னிப்போம், தேசத்தை கர்த்தருக்கு ஆசீர்வதிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் லார்ட். நம்முடைய சபையின் சார்பில் இந்த மாதத்திலே நடத்தப்பட்ட டர்ன் பேக் என்றதான இந்த வாலிபர் புரோகிராமை பார்த்த உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்திலே
வாலிபர் வாழ்க்கை என்பது, வாலிப பருவம் என்பது தேவன் நமக்கு ஒரே ஒரு நேரத்தை, ஒரே ஒரு தருணத்தில் நமக்கு கொடுக்கக்கூடியது. அதை தேவனுக்காக நாம் பயன்படுத்தும் பொழுது, அந்த அவருடைய வாலிப காலம் தேவனுக்காக பயன்படுத்தும் பொழுது, அவருடைய எதிர்காலம் தேவன் பத்திரமாய் பாதுகாத்து அதை ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த டர்ன் பேக் என்றதான வாலிப புரோகிராமிலே பங்கெடுத்த, அதில் பங்கு பெற்ற ஒவ்வொரு வாலிபர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இதில் தேவ செய்தியை கொடுத்து ஆராதனை நடத்தின பாஸ்டர் ஜோஷுவா, சகோதரி சாய் அவர்களுடைய ஊழியங்கள், அந்த மிஷனரி ஊழியங்களையும் அந்த குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே சபையின் சார்பிலே இந்த மாதம் நடத்தப்பட்ட இந்த கர்த்தாவே வாலிபர் புரோகிராமை என் தேவன் தாமே நடத்தி முடிக்க கிருபை பாராட்டின தெய்வக்காய் ஸ்தோத்திரம். இதிலே பங்கு பெற்ற ஒவ்வொரு வாலிபர்களையும் என் தேவன் வருகிற காலங்களிலே தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு கர்த்தர் பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறேன். என்னுடைய எதிர்காலங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் செபிக்கிறேன் அப்பா, ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த புரோகிராமில் ஆராதனை கொடுத்து, ஆராதனை நடத்தி தேவ செய்தியை கொடுத்த அந்த குடும்பத்தை, அவருடைய மிஷனரி ஊழியங்களை, அவருடைய பிள்ளைகளை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கன்னு செபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை இந்த புரோகிராமிலே பங்கு பெற்ற ஒவ்வொருவர் மேலும் இருக்கும்படியாய் செபிக்கிறோம். இதை பார்த்த ஒவ்வொரு குடும்பங்கள், ஒவ்வொரு வாலிபர்கள் இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொடப்படுவார்களாக, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்கள் அனுகிரகிக்கப்படுவார்களாக என்று செபிக்கிறோம். இந்த உலகத்திலே கர்த்தாவே காணப்படுகிற வாலிப சமூகம் இன்றைக்கு கெட்டு போய் கொண்டிருக்கிற பாவத்திற்கும், பலவிதமான இச்சைகளுக்கும், பலவிதமான ஆசைகளுக்கும், உலகத்திற்கும் அடிமைப்பட்டு இருக்கிற வாலிபர்களை இயேசுவின் இரத்தம் இந்த நாளில் ரட்சிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இந்தியா தேசத்திலே, தமிழ்நாட்டிலே, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள சபைகளுக்குள்ள இருக்கிற எல்லா வாலிபர்களுக்குள்ளேயும் மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாய், மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பு உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ராஜ்யத்திற்காய், தேவனுக்காய் எழும்புகிற ஒரு வாலிப சமுதாயத்தை கர்த்தர் இந்த நாளிலே உருவாக்க கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இவ்விதமாக இந்த புரோகிராம் முழுவதையும் கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்படுத்து, நீங்க நடத்துங்கன்னு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம். உங்க அன்புள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவன் தாமே உங்களை